வணக்கம். தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும். 7வது முறையாக திமுக ஆட்சி அமைப்பதே இலக்கு என கட்சி செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. துரோகத்தை தவிர எடப்பாடி பழனிசாமியிடம் எதுவும் இல்லை என காட்டம். பிரதமர் மோடியை எதிர்க்க இபிஎஸ்க்கு துணிவு உள்ளதா என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. திமுக கூட்டணி நாளுக்கு நாள் வலுவாகிக் கொண்டிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்றும் உறுதி. அம்பேத்கரை விமர்சித்து பேசியதாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுக செயற்குழுவில் தீர்மானம். மொத்தம் 12 தீர்மானங்களை நிறைவேற்றியது திமுக செயற்குழு. திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கடன்கார மாநிலமாக மாறியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். ஜிஎஸ்டியில் தமிழகத்தின் பங்காக கிடைக்கும் 70% நிதியை அரசு எந்த வகையில் செலவு செய்கிறது என்றும் கேள்வி. கடந்த மார்ச் மாதம் முதல் தற்போது வரை மத்திய அரசு 2151 கோடி நிதி வழங்காமல் உள்ளது. மாணவர்கள் ஆசிரியர்கள் நலனுக்காக சொந்த நிதியிலிருந்து அனைத்தையும் மேற்கொள்வதாக அண்ணாமலை கருத்திற்கு பள்ளிக் கல்வித்துறை பதில். அரியலூர் அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை இறக்கிய மகளிர் நிர்வாகிகள். கட்சியில் பெண்களுக்கு மதிப்பு இல்லை என குற்றம் சாட்டி காரில் இருந்த கொடியையும் அகற்றினர். உண்டியலில் விழுந்த செல்போனை வைத்து முருகன் யாருடன் பேசப் போகிறார் என சீமான் கேள்வி. உண்டியலில் வெடிகுண்டை போட்டால் அதையும் சொந்தம் என கோயில் நிர்வாகம் கூறுமா என்றும் விமர்சனம். எங்க இறை முருகன் ஒரு தடவை ஐபோன்ல பேசணும் யார்கிட்ட ஆசைப்பட்டாரா? என்ன வள்ளிட்டு பேசுறது. சரி போட்டாரு, அதை எடுத்து அவரு அலைபேசி தானே உறுதி கொடுத்து விட்டுருக்கணும். பாளைய தம்மனா இந்த குழந்தைய உள்ள போட்டீங்க, இந்த குழந்தை நீ எங்களுக்கு தான் அப்படின்னு. சரி ஒரு குண்டை போட்டுட்டாரு அவரு. சிரிக்காதியா. ஒரு 10 நாள் ஒரு வெடிக்கும் போது இல்ல போட்டீங்க குண்டு எங்களுக்கு தான், நீங்க போங்கன்னு சொன்னீங்கன்னா ஐயோ கால கொடுமை. விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விலையில்லா விருந்தகம் தொடக்கம். நாள்தோறும் 300 பேருக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடு. மெரினா கடற்கரையில் உற்சாகம் பொங்க நடைபெற்று வரும் உணவு திருவிழா. விடுமுறையொட்டி குடும்பமாக சென்று பல வகை உணவுகளை ருசி பார்க்கும் மக்கள். சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் மீன்பிடி துறைமுக முகத்துவாரம் தூர்த்து போனதாலும் கடல் அரிப்பாலும் மீனவர்கள் அவதி. முகத்துவாரத்தை தூர்வாரி கரையை பலப்படுத்துமாறு அரசுக்கு மீனவர்கள் வலியுறுத்தல். நெல்லை மாவட்டத்தில் 4 இடங்களில் கொட்டப்பட்டிருந்த மருத்துவ கழிவுகள் அகற்றம். 18 லாரிகள் மூலம் மீண்டும் கேரளாவிற்கே கொண்டு செல்லும் அம்மாநில அதிகாரிகள். கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்டு கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் அகற்றும் பணி தொடரும். 5 பேர் கைதான நிலையில் மேலும் 6 லாரிகளில் கழிவுகள் அள்ளப்பட்டு கேரளாவுக்கு அனுப்பப்படும் என நெல்லை ஆட்சியர் தகவல்.
சென்னை உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டதாக நீலம் பண்பாட்டு மையம் குற்றச்சாட்டு. அரங்கு எண் 17 மாட்டிறைச்சி உணவு விற்பனை செய்யப்படுவதாக விளக்கம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு 2000 கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் பங்கேற்ற கேரல் பவனி. உற்சாகமாக நடந்த பேரணியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் நாசர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த பக்தர்கள். திருத்தணியில் 2 மணி நேரம் வரை வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். சபரிமலை ஐயப்பனுக்கு மண்டல பூஜை என்று அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஊர்வலம் கோலாகலமாக தொடங்கியது. பத்தனம்திட்டா ஆரன்முளா பார்த்தசாரதி கோயிலிலிருந்து மேளதாளங்கள் முழங்க புறப்பட்டது. கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு விடுமுறை காரணமாக விமான கட்டணங்கள் உயர்வு. 3 மடங்கிற்கு மேல் அதிகரித்து இருப்பதால் விமான பயணிகள் அதிர்ச்சி. இந்தியாவில் யூடியூப் சேனல்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்தது யூடியூப் நிறுவனம். தவறான தகவல் கொண்ட தலைப்புகள், புகைப்படங்கள் கொண்ட வீடியோக்கள் உடனடியாக நீக்கப்படும் என அறிவிப்பு. சர்வதேச செலாவணி நிதியத்தின் உதவியால் மீண்டெழுந்த இலங்கை பொருளாதாரம். திவால் நிலையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக மீண்டுவிட்டதாக இலங்கை நிதி அமைச்சகம் அறிவிப்பு. விண்ணில் தாவர வளர்ப்பு குறித்த ஆய்வில் களமிறங்கும் இஸ்ரோ. ஆண்டின் இறுதியில் விண்ணில் பாய உள்ள PSLV C-60 ராக்கெட் மூலம் ஆய்வை தொடங்குகிறது. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து குவைத் மன்னருடன் பிரதமர் மோடி பேச்சு. நட்பை மேம்படுத்த உதவியதாக பிரதமருக்கு குவைத்தின் உயரிய விருது வழங்கி கௌரவம். திருப்பதியில் தரிசனம், அறைகள் ஒதுக்கீடு, போக்குவரத்து சேவைகளை AI தொழில்நுட்பம் மூலம் வழங்க திட்டம். பக்தர்களின் வசதிக்காக அதிநவீனத்தை பயன்படுத்தும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம். கள்ளக்குறிச்சியில் கொழுத்து போய் விஷசாராயம் குடித்தார்கள். யார் இறந்தாலும் தாங்கள்தான் அழ வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆதங்கம். கள்ளக்குறிச்சியிலே ஒரு சோக சம்பவம் நடந்தது. கொழுத்து போய் விஷசாராயத்தை குடித்து செத்தான். நான் இப்படிதான் பேசணும், அவர் வழி கிடையாது. ஏனென்று சொன்னால் எவன் செத்தாலும் நாங்கள் தான் அழ வேண்டியதாக இருக்குது, வழி கிடையாது. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை மத்திய அரசு முற்றிலுமாக கைவிடக் கோரி 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். மதுரை மாவட்டத்தை தமிழ் பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என மக்கள் முழக்கம்.
பொங்கல் திருநாளில் நடத்தப்படும் யுஜிசி நெட் தேர்வு தேதிகளை மாற்ற வேண்டும். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார் மதுரை எம்பி சு. வெங்கடேசன். பாஜகவுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது? இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர பாஜகவுக்கு என்ன கொள்கை இருக்கிறது என அண்ணாமலை கூற முடியுமா என்று சீமான் கேள்வி. தம்பி அண்ணாமலைகிட்ட நான் அன்பா கேட்கிறேன், இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்க ஆள் மனதுல நீங்க கை வச்சு பேசணும். உங்க கட்சிக்கு அதாவது RSS இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. சமூக நீதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சமூக நீதி பேசுற நீங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு எப்படி கொண்டு வந்தீங்க? வானிலையும் காலநிலையும் சமூக முன்னேற்ற பொருளாதாரத்திற்கு முன்னிலை வகிக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் கருத்து. வார விடுமுறையை முன்னிட்டு தொட்டபெட்டா, காட்சிமுனை, உதகை படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கொடைக்கானல் ஏரியிலும் படகு சவாரி செய்து உற்சாகம். திமுக அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் குடியரசு தின விழாவில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி இடம்பெறவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திருச்சி தொட்டியம் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் கனமழையால் வீடுகளை சூழ்ந்த மழைநீர். மின் மோட்டார் மூலம் நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்ட பேரூராட்சி ஊழியர்கள். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி பகுதியில் திடீர் மழையால் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீர். பொருட்கள், ஆவணங்கள் மழை நீரில் நனைந்து வீணாகிவிட்டதாக மக்கள் கவலை. திருவாரூர் மன்னார்குடி ரயில்வே சுரங்கப் பாதையில் தேங்கி நிற்கும் மழைநீர். 5 கிலோமீட்டர் வரை சுற்றிச் செல்லும் நிலை இருப்பதால் கிராம மக்கள் சிரமம். ஆம்பூர் அருகே பாலாற்றில் மீண்டும் மீண்டும் திறந்துவிடப்படும் தோல் தொழிற்சாலை கழிவுநீர். 7 அடிக்கு மேல் நுரை பொங்கி ஓடுவதால் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் சூழல் இருப்பதாக விவசாயிகள் அச்சம். நாமக்கல் மாநகர பகுதிகளில் மழை நீருடன் சாக்கடை நீர் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் அவதி. பலமுறை புகார் அளித்தும் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை இல்லை என குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. கனமழையால் கரூர் குளித்தலை கடம்பனேஸ்வரர் கோயிலை சுற்றி தேங்கிய வெள்ளம். கோயில் அருகே சாலை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடப்பதே தண்ணீர் தேங்க காரணம் என பக்தர்கள் குற்றச்சாட்டு.
புதுக்கோட்டை பொன்னமராவதி ஆவுடை நாயகி கோயிலில் நால்வர் வீதி உலா புறப்பாடு, திருமுறை திருவிழா கோலாகலம். சிவவாத்தியம் முழங்க விமர்சையாக நடைபெற்ற கோலாட்டம், கும்மியாட்டம். நாகை அருகே காக்கழனி ஞானாம்பாள் கோயிலில் சத்ரு சம்ஹார யாக பூஜை. சுப்பிரமணிய சுவாமிக்கு 16 வகையான திரவிய பொடிகள் கொண்டு அபிஷேகம். புதுச்சேரி காரைக்கால் மேடு ரேணுகா தேவி கோயிலில் பால்குட ஊர்வலம். விரதமிருந்த 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடங்கள் ஏந்தி அம்மனை வழிபட்டனர். விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அலைமோதிய கூட்டம். நீண்ட வரிசையில் குடும்பத்துடன் காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்கள். நெல்லை வள்ளியூர் 4 வழிச்சாலையில் டயர் வெடித்ததால் ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்து. டிரைவர் உட்பட 5 பேர் காயம், அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்ப்பு. வீடுகளை பூட்டிவிட்டு வெளியேறு செல்லும் மக்களின் விழிப்புணர்வுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல்துறை புதிய ஏற்பாடு. நகைச்சுவை நடிகர் வடிவேலுவின் புகைப்படங்களுடன் கவனத்தை ஈர்க்கும்படி வைக்கப்பட்டுள்ள பதாகைகள். தஞ்சை விக்கிரவாண்டி புதிய தேசிய நெடுஞ்சாலையில் சீரமைப்பு பணி தொடக்கம். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை. சென்னை மேற்கு மாம்பலத்தில் குடிசை மாற்று குடியிருப்பு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. ஒருவர் காயமடைந்த நிலையில் வீட்டினை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள். ஓசூர் கல்யாண காமாட்சி அம்மன் கோயிலில் 2 மாணவிகள் 2 மணி நேரம் பரதநாட்டியம் ஆடி அசத்தல். கண்கொட்டாமல் கண்டு ரசித்த பார்வையாளர்கள். திருவையாறு தியாகராஜர் ஆராதனை விழாவுக்கு முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி. தியாகராஜருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை. சேலம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கறிவேப்பிலை செடிகளில் புள்ளி நோய் தாக்குதல். சந்தைகளில் வரத்து குறைந்ததால் விலை கிடுகிடு உயர்வு. தேனி ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் வரத்து குறைந்ததால் பூக்களின் விலை அதிகரிப்பு. அதிகபட்சமாக மல்லிகைப்பூ 1 கிலோ 1700 ரூபாய்க்கு விற்பனை. கிறிஸ்துமஸ் புத்தாண்டை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும். டிசம்பர் 25, 27, 29 மற்றும் 31ஆம் தேதிகளில் சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு.
சிவகங்கை காரைக்குடியில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் முகத்தில் பெப்பர் ஸ்ப்ரே அடித்து 30 லட்சம் ரூபாய் வழிப்பறி. கொள்ளை கும்பலை பிடிக்க 2 தனிப்படைகளும் அமைத்து தீவிர விசாரணை. சீனாவில் உள்ள கிராமத்தில் நடைபெற்ற அரிய வகை சூரிய ஒளிவட்டம் நிகழ்வு. குளிர்கால சீசனில் சுமார் 17 மணி நேரத்திற்கு சூரிய ஒளியே படாத பகுதியில் தோன்றிய அதிசய நிகழ்வை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். அமெரிக்காவில் நடைபெற்ற பனிச்சறுக்கு உலக கோப்பையில் சீன வீரர் 17வது முறையாக வெற்றி பெற்று உலக சாதனை. 21 வயதான எயிலின் உலக கோப்பைகளில் தொடர்ச்சியாக 14 போட்டிகளில் வாகை சூடி அசத்தல். பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சியின் போது கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு காலில் காயம். இடது கால் முட்டியில் பந்து பட்டு சிறிய அளவு காயமடைந்திருப்பதாக தகவல்.